அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமிக்கு வலதுகரமாக செயல்பட்டவர் தான் டி ஜெயக்குமார். அவர் இன்னைக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்காரு. ஒரு இடத்துல கூட எடப்பாடி பழனிசாமியுடைய பெயரை பயன்படுத்தவே இல்லை. ஏன் அப்படி அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு முரண்பாடு வந்தது அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட போய் கூட்டணி வச்சதுதான். 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகி வந்துடுறாங்க எடப்பாடி பழனிசாமி. அப்போதுல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு அதிமுகனுடைய கருத்தா பிஜேபியினுடைய எதிரான கருத்தா வைக்கிறது எல்லாமே ஜெயக்குமார் தான். ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்துல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. நாங்க என்டிஏ கூட்டணி மற்றும் பிஜேபி இருந்து நாங்க விலகிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானத்தை வாசிக்கிறது யாருன்னா KP முனுசாமி தான் வாசிக்கிறாரு. அதற்கு முன்னாடி நடந்த எல்லா செய்தியாளர் சந்திப்புலையுமே ஜெயக்குமார் தான் பேசியிருப்பார். ஜெயக்குமார் பேசிட்டா அது அதிமுகனுடைய அதிகாரப்பூர்வமான கருத்து அப்படிங்கிறது தான் எல்லாருமே கருத்தாவும் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமாரை கண்டுக்கிறவே இல்லை. இதே எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் வர்றதுக்கு ஜெயக்குமார் தான் ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சார். வலதுகரமா இருந்து செயல்பட்டார். அவர் என்ன சொன்னாரோ அதை பூரா மீடியாவில் சொல்லக்கூடிய ஆளா ஜெயக்குமார் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு நபரை ஒதுக்கி வச்சுட்டு திடீர்னு போய் பிஜேபியில போய் எடப்பாடி பழனிசாமி சேர்ந்தா அவர் மனசு ரொம்ப கஷ்டப்படும்ல. இப்ப எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷா போய் சந்திக்கிறாரு. அமித்ஷா போய் சந்திச்சு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. ஜெயக்குமார்ட்ட எந்த விதமான தகவலும் சொல்லலை. அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. தமிழ்நாட்டுக்கு வரும்போது கூட்டணி உறுதிப்படுத்துறதுக்காக வர்றாரு. அதிமுக பிஜேபி கூட்டணியை உறுதிப்படுத்துறதுக்காக இங்க வர்றாரு. இங்க எடப்பாடி பழனிசாமி யார் யார்கிட்ட ஆலோசனை நடத்துறாரு? KP முனுசாமி, வேலுமணி, RB உதயகுமார், இந்த 3 பேர்ட்டையும் தான் ஒரு ஆலோசனை மாதிரி நடத்துறாங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமாரை கூப்பிட்டோம்னா ஏதாவது ஒரு மாற்று கருத்தை வைப்பாரு அப்படின்னு அவரை கூப்பிடவே இல்லை. எதனால அவர் கூப்பிடல அப்படின்னா, பிஜேபியில வெளியில வந்த உடனேயே, அதிமுக வெளியில வந்த உடனே மிகப்பெரிய அளவுல கடுமையான விமர்சனத்தை வச்சவர் ஜெயக்குமார். ஜெயக்குமார் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோல பேசுனதே தெரியும், அது வைரலா ஆயிட்டு இருக்கு. அவர் சொல்லியிருப்பாரு, நான் பிஜேபியோட கூட்டணி வச்சதுனாலதான் நான் மிகப்பெரிய அளவுல தோல்வி சந்திச்சோம். ராயபுரம் தொகுதியில 25 வருஷம் நான் முடிச்சுவிட மரணா இருந்தேன். அப்படிப்பட்ட நான் இன்னைக்கு தோத்து போயிட்டேன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் சிறுபான்மையினர் ஓட்டு போடல. 40,000 சிறுபான்மையினர் ராயபுரம் தொகுதியில இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டீங்க, அதனால நாங்க ஓட்டு போடல, பிஜேபி விட்டு நீங்க வெளியே வாங்க, உங்களுக்கு நாங்க வாக்களிக்கிறோம்னு சொல்றாங்க. இது ஒரு வேஸ்ட் லக்கேஜா நாங்க தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நானும் சொன்னேன். அதனால நான் என்னுடைய தோல்விக்கு காரணம் இங்க ராயபுரம் தொகுதியில நான் தோத்து போட்டேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் பிஜேபி தான் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இப்படிப்பட்டவரை நம்ம கூப்பிட்டு ஒரு ஆலோசனையை ஏதாவது நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பா இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும். அந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு, இந்த 3 பேர் மட்டும், KP முனுசாமி, வேலுமணி, RB உதயகுமார், இந்த 3 பேர் மட்டுமே ஒரு ஆலோசனை மாதிரி நடத்தி கூட்டணிக்கு ரெடி ஆயிட்டாங்க. கூட்டணி வைக்கிறதுக்கான நேரத்தை தான் பார்த்துட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. இதே எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, STBI மாநாட்டுல பேசினாரு. சிறுபான்மையினர் பாதுகாவலர் நான் தாங்க, என்ன நம்புங்க, நாங்க கூட்டணி வெளியில வந்துட்டோம். 2024 பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 2026 சட்டசபை தேர்தலாக இருக்கட்டும், அவங்களோட நான் கூட்டணிங்கிறது நாங்க வைக்க மாட்டோம், அவங்களோட ஒற்றுமில்ல உறவும் இல்லை அப்படின்னு சொன்னார். செய்தியாளர்கள் கேட்கிறாங்க, அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, நீங்க பார்க்க போல அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க வேற கட்சி, நாங்க வேற கட்சி, நாங்க எதுக்கு அவங்க போய் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி எல்லாம் பேசினவரு திடீர்னு போய் பிஜேபி போய் நான் கூட்டணி வைக்க போறேன்னு சொன்னா யாரை ஏத்துக்குவா? நீங்க பொதுச் செயலாளர் வர்றதுக்கு அரும்பாடுபட்டவர், உங்களுக்கு வாயா இருந்து செயல்பட்டவர், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தட்டி சொல்லாம எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சவர். அப்படிப்பட்ட ஜெயக்குமாரை கூப்பிட்டு கூட ஒரு ஆலோசனை நடத்தாம இருந்தா எப்படி? அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்காரு அப்படின்னா, தன் பேர் கெட்டு போக கூடாதுங்கிறதுக்காக முன்னாடி இருக்கிறவனை தள்ளி விடுறாரு, ஆழம் பாக்குறாரு. முன்னாடி இருக்கிறவங்க ஜெயக்குமார் மாதிரியான ஆட்களை முன்னாடி தள்ளி விட்டு பிஜேபி விமர்சனம் பண்ண சொல்றாரு. அங்க இருந்து ரியாக்ஷன் எப்படி வருதுன்னு சொல்லி பாக்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைச்சார். இப்ப எடப்பாடி பழனிசாமி, அமித்ஷா ஒரே மேடையில உட்காந்துருக்காங்க. இங்க எடப்பாடி பழனிசாமி அப்புறம் யார் யார் போனா அப்படின்னா, KP முனுசாமி, RB உதயகுமார், தங்கமணி, இந்த 4 பேர் இங்க இருந்து போயிருக்காங்க. பிஜேபி தரப்புல இருந்து அமித்ஷா, அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், ஸ்ரீராம், மொழிபெயர்ப்பாளர் 4 பேர், மொத்தம் 4, 3, 7 பேர் அந்த மேடையில உட்காந்துட்டாங்க. அந்த இடத்துல அமித்ஷா ஒரு அறிவிப்பை வெளியிடாரு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில கூட்டணி ஆட்சி 2026ல அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றும் புரியலையா என்னன்னு எனக்கு தெரியல. இப்படி மேலும் கீழுமா அப்படியே பார்த்துக்கிட்டு மனுஷன் மூஞ்சில ஆடல. என்ன பேசுறாருன்னு தெரியும். மொழிபெயர்ப்பு வேற செய்யறாங்க, கூட்டணி ஆட்சின்னு வேற சொல்றாரு.
இதை எதற்காக கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க மிகப்பெரிய அளவுல ஒரு அதிருப்தியை வந்து உண்டு பண்ணுச்சு. அப்ப எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறதா இந்த கட்சியில நடக்கணும் அப்படின்னா அப்ப இங்க எதுக்கு கட்சிக்கு ஒரு கொள்கை? செய்தியாளர் சந்திப்புல கூட டி ஜெயக்குமார் வந்து சொல்றாரு, நாங்க வந்து திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்த ஆட்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா தான் வந்து அதிமுக, அவங்கதான் எங்களை வழிநடத்தி போனாங்க. நான் யாரு கதவையும் போய் பதவிக்காக தட்டவே கிடையாது. புரட்சி தலைவி அம்மாவா இருக்கட்டும், புரட்சி தலைவர் எம்ஜிஆரா இருக்கட்டும், ரெண்டு பேருமே என்னுடைய கட்சியோட உழைப்பு பார்த்து எனக்கு வந்து பதவி உணர்வு கொடுத்தாங்க. நான் பதவிக்காக யாரு கதவையும் தட்ட மாட்டேன். எங்களுக்கு அதிமுகனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா தான் அப்படின்னு வந்து சொல்றாரு. எந்த இடத்துலயும் ஜெயக்குமார் வந்து ஒரு வார்த்தை கூட எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லவே இல்லை. இதுக்கு முன்னாடி நடத்துற செய்தியாளர் சந்திப்புல அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? எடுத்த உடனேயே கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாரு. ஆனா இந்த இடத்துல அதை எதையுமே வந்து சொல்ல கிடையாது. அப்ப அவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான ஒரு இடைவெளி வந்து இப்ப அதிகமாயிருச்சு. இப்ப எம்ஜிஆரும் அம்மாவும் தான் எனக்கு அதிமுகன்னு அப்படி சொல்றாரு அப்படின்னா அப்ப எடப்பாடி பழனிசாமியை ஒரு கொஞ்சம் தள்ளி வைக்கிறாரு தானே அர்த்தம். அப்ப அவர் மனசு வந்து எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நம்ம கூப்பிட்டு எந்த விதமான ஒரு ஆலோசனையும் நடத்தாம எங்களை வந்து பலிகடா வாங்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற எண்ணம் யாருக்கா இருந்தாலும் வரத்தான் செய்யும். ஆனா செய்தியாளர் வந்து கேட்கிறாங்க, இதை பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வச்சிருக்கேன் என்ன சொன்னதுக்கு அதுக்கு பதில் சொல்லாம அவர் வந்து போயிட்டார். அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நான் பதவிக்காக யாரு கதவையும் தட்ட மாட்டேன். நீங்களா வந்து என்கிட்ட பேசுனா பேசுங்க, பேசலையா நீங்க போய்கிட்டே இருங்க, எனக்கு பதவிங்கிறது தோல் அடக்கு துண்டு மாதிரி அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இதற்கு முன்னாடியே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்படி எடப்பாடி பழனிசாமிக்கும் ஜெயக்குமாருக்குமான ஒரு அதிருப்தி வந்து அதிகமா இருந்தாங்கன்னா திமுகவுல இருந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா, அதே ராயபுரம் தொகுதியில ஜெயக்குமாரை வந்து நிப்பாட்டி வச்சு ஜெயிக்க வச்சு அவரை வந்து நம்ம இது அமைச்சராக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமாரை எப்படியாவது திமுகக்குள்ள கொண்டு வரதுக்கு இது செந்தில் பாலாஜி மூலம் ஒரு செயல்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து ஜெயக்குமார் என்ன பதில் சொல்ல போறாரு தெரியல. ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கும் ஜெயக்குமாருக்குமான ஒரு இடைவெளி வந்து அதிகமாயிருச்சு. இனி முட்டல் முதல்ல வந்து அதிகமா இருக்கும், போக போக பார்ப்போம். ஏற்கனவே ஜெயக்குமார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் திராவிட பாரம்பரியத்திலிருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லும் போது திராவிடங்கையில அதிமுக திமுக ரெண்டையும் வந்து குறிக்கும் இல்லையா? அப்ப திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். செந்தில் பாலாஜி அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. கண்டிப்பா திமுகவுக்கு போயிடுவார் அப்படின்னு தான் ஒரு சிலர் பேசிக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.